இப்போ வாங்க போவோம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? காலையிலேயே தூங்கிட்டு இருந்தவன் எழுப்பி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த பிள்ளை ஏதோ தூங்கிட்டு இருக்கவனை போய் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எழுப்பி கூப்பிட்டு வந்தியே, என்ன பண்ண போற? என்ன பண்ணிட்டு இருக்கிறா? மழைக்கு முன்னாடி என்ன வரும்? காத்து வரும். அப்புறம் அப்புறம் என்ன வரும்? அதான் சொன்னேன், காத்து வரும்னு சொல்லிட்டு. என்ன இது பண்ற? முறுக்கா? அப்புறம் இடியாப்பமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். போதுமா, நீ செய்யுமா, உன்னால முடியுமா? ஆஹா, வேற லெவல்மா, ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அதான் ஒண்ணும் பண்ண முடியலையே. எப்படி அது ஒரு சில டேமேஜ் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. இடியாப்பம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்ட. என்னென்னலாம் பண்ணியிருக்க இடியாப்பத்துக்கு? நல்லா மாரி ஒயிட் கிளாத்ல போட்டு சுடுதண்ணி ஊற்றி தேங்காய் திருவி மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கணும். சுடுதண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய பால் திக்னஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேங்காய் பால் புழிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அவங்க தண்ணி வேணுமா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் போடணும். சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுட்டேன். தேங்காய் பால் ரெடி. ஆஹா, இன்னும் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கு. ஏம்பா, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். என்னென்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியலையே. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.